ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணங்க. இன்னைக்கு செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகுங்க. செகண்ட் ப்ரோமோவில் வந்து நம்ம ஆரோரா வந்து எதிர்பார்த்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ஆரோரா வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க, என் ஃப்ரெண்டு வரணும், இல்லை என் நாய்க்குட்டியாக நான் பார்க்கணும், ஏதாவது ஒன்று பண்ணனால முடியல, எனக்கு மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு வந்து அட்லீஸ்ட் பேரண்ட்ஸ் இல்லைன்னா அட்லீஸ்ட் நாய்க்குட்டி என் ஃப்ரெண்ட்ஸாக உள்ளே அனுப்புங்க, இப்போத்தே எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆகணும் அப்படின்னு ரொம்ப கேட்டிருந்தாங்க. தனியாக அந்த கார்டன் எல்லாம் படுத்துட்டு எனக்கு யாருமே இல்லை, தயவுசெய்து அனுப்புங்க பிக் பாஸ் கெஞ்சி எல்லாம் இது பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து பிக் பாஸ் வந்து கிறிஸ்மஸ்ன்றதால வந்து ஆரோரா கிறிஸ்டின் நினைக்கிறேன் இல்லை கிறிஸ்டின் தான். ஸோ அதனால பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை உள்ளே என்ட்ரி பண்ண நல்லா இருக்குன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு தெரில. ஸோ நம்ம ரியா மற்றும் வந்து ரியா கூட வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் வந்திருக்காப்புல. ஸோ அவங்க 2 பேரும் உள்ளே வந்திருக்காங்க. உள்ளே என்ட்ரு ஆகும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சாங் போட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் சாங் போட்டாலே தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ ஆரோரா ஃப்ரெண்ட்ஸாக வர போகிறாங்க, அவங்க ஃபேமிலி வரல அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இன்டிமேட் கொடுத்துட்டாரு. ஸோ எல்லாமே வெளில இருந்தாங்க. வெளில வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. ஸோ எல்லாருமே ஆரோரா வந்து ரொம்ப அழுவில் எதுவும் பண்ணல. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு வந்து அவங்க அந்த பாண்டிங் அந்த மாதிரி தான் என்ஜாய்மெண்ட்டாக தான் பார்ப்பாங்க, தவிர வந்து ஃபீலிங்ஸ் எமோஷனல் அட்டாக் ஆக மாட்டாங்களா, அந்த பாண்டிங்கில் அவங்க இருந்தாங்க. அதனால் வந்து வந்தோடனே ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. உள்ளே என்ட்ராகும் நம்ம கானா வினோதர் ஒரு சம்பவம் பண்ணார் பாருங்களேன். என்ன தம்மா சொல்கிறார், அவர் மொட்டை வச்சுருக்காருல, அவர்கிட்ட போயிட்டு ஐ எம் அரோரா வினோத்ன்றார். பாக்கிய வினோத் தான் சொல்லணும், தெளிவாக வேணாம், லேடிஸ் மேட்ரு நம்மளுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ அவர் ஃபன்னாக பண்ணதான் அப்படியே ஃபுல்லாக ஃபன் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்து நம்ம பார்வாங்க அம்மா இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ ரியா வந்து என்ன சொன்னாங்க, ரியாவை பார்த்து நீங்கள் பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்போது நான் ரசிச்சுட்டு இருந்தேன் உங்களை அப்படின்னு சொன்னாங்க. உண்மை தான். ரியா வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ரியா இந்த சீசனில் வந்து நல்ல ஒரு எப்படி அவங்க வாய்ஸ் சூப்பராக இருக்கும், யூனிக்கான ஒரு வாய்ஸு, ப்ளஸ் நல்ல ஒரு கேமர் தான், நல்ல டேலண்டடு, நல்ல ஒரு கேமரு. ஸோ அவங்க ட்ரெஸ்ஸிங் மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், பட் அது நம்மளுக்கு தேவையில்ல, அவங்க பர்சனல் மேட்ரு. பட் வந்து கேம் வைஸ் பார்த்தா நல்ல ஒரு கேமர், பட் வந்து அவங்களுக்கு அந்த டைம் கிடைக்கல. ஸோ லாஸ்ட் டைம் இதெல்லாம் ஹெவி காம்படிஷனாக இருந்தாங்க. ஓகேங்களா, நிறைய பேர் ஹெவி காம்படிஷனாக இருந்ததால் லாஸ்ட் சீசனில் வந்து அவங்கள ரொம்ப நாள் சர்வே பண்ண முடியல. ப்ளஸ் வைல்ட் கார்டில் தான் வந்தாங்க. அவங்க மேபி ஃபஸ்ட்லேருந்து வந்திருந்தாங்கன்னா கொஞ்ச நாள் இருந்திருப்பாங்க. ஸோ வைல்ட் கார்டில் வந்து 2 வாரங்களும் இன்னும் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்து வெளியில் போயிட்டாங்க. பட் இப்போ இருக்கிற சீசனில் வந்திருந்தாங்கன்னா நிறைய பேர் வந்து டிசர்வ்டு இல்லாத பர்சன்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. ரம்யாலாம் ரொம்ப நாள் இருந்திருந்தாங்க. அந்த மாதிரி வந்து மேபி அவங்க ரியா ஊருக்கெல்லாம் இந்த சீசனில் வந்து ரொம்ப நாள் இருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஸோ கேமே அது வந்து நல்லா விளையாடிருப்பாங்க தான் நான் நினச்சேன். ஏன்னா அந்த ரியாவோட கேம் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் பேசுகிறதெல்லாம் அவங்க நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் குறுக்கிய டைம் இருந்தாலும் வந்து அவங்களோட கேம் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க முடியல. ஓகேங்களா. ஸோ அவங்க உள்ளே சொல்லிட்டு போகிறாங்க. உள்ளே சொன்னதுக்கப்புறம் வந்து நம்ம ரியா மற்றும் வந்து ஆரோரா அப்பா அவங்க ஃப்ரெண்டு 3 பேரும் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கேன். பேசும்போது ஃபஸ்ட்டு கேட்டது என்ன தெரியுமா, நீ வந்து துஷாரை லவ் பண்ணுறியா, ஆமாவா இல்லையா, இல்லை, அப்புறம் எதுக்கு எப்போ பார்த்தாலும் டுஷார் சொல்லிகிட்டே இருக்கேன், எனக்கே விருப்பமாக இருக்குது, எதுக்கு எப்போ பார்த்தாலும் டுஷாரையே சொல்லிகிட்டு இருக்கேன், நீ எதுக்கு வந்திருக்க, கேம் விளையாட வந்திருக்க, கேமை ஃபோக்கஸ் பண்ணு, ஏன் டுஷார்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படி மாதிரி பல கேள்விகள் கேட்டு ஸோ டுஷாரை வந்து நீ வந்து வெளியில் வந்தால் பேசணும், இதுக்கு மேலே அந்த டுஷார்ன்ற பேரும் வாயிலேருந்து வரக்கூடாது, எதுக்கு நீ எப்போ பார்த்தாலும் டுஷார்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து இப்போ டுஷார் வெளியில் போயிட்டான், அவனோட கேம் அவனோட லைஃப் அவன் ஏதோ பண்ணுறான், என்ன பண்ணுறான்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரில. ஓகேங்களா, அவரை வந்து நம்ம அவரை நோட் பண்ணல, அதனால் நமக்கு தெரியல. ஸோ அவனோட கேம் அவன் லைஃப் அவன் பார்த்துட்ருக்கான். உன்னோட லைஃப் இது, நீ இந்த லைஃப் தான் நீ ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து ஆரோரா வந்து நிறைய இடத்துல வந்து மென்ஷன் பண்ணி டுஷார் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 days 50 days இருந்திருப்பாங்களா என்னன்னு தெரியல, கம்மியாக தான் இருந்திருக்காங்க. அதுக்கே வந்து ஆரோராக்கு வந்து டுஷார்னு சொல்லி இது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அவங்களோட கேம் வந்து டோட்டலாக வந்து டேமேஜ் ஆகிற விஷயமா இருந்தால் அதனால் நிறைய சண்டைகள் வந்திருக்கு. ஸோ கமருதீனோட போய் டுஷார் பற்றி நீ பேசக்கூடாது, வீட்டில் யாருமே டுஷார் பற்றி பேசக்கூடாது, நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணி அதனால் அவங்க கேம் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்குன்னு தான் வந்து ரியா அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நீ டுஷார் மேட்ரு சொல்கிறதால உங்கள் கேம் நிறைய எஃபெக்ட் ஆகிருக்கு, எஃபெக்ட் இருந்தாலும் உனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ அந்த மேட்ரு அவன் வெளில போய்ட்டு அவனை வந்து ஓரமாக வச்சிரு, உன்னோட கேம் நீ ஃபோக்கஸ் பண்ணி நல்லா கேம் விளையாட நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும். ஸோ அதை மட்டும் நீ பிளான் பண்ணி இதுக்கு மேலே வந்து டுஷார் என்ற பேச்சும் வாயில் வந்து வரவே கூடாது. நீ வந்து கேம் வீட்டை விட்டு வெளியில் போனதுக்கப்புறம் தான் டுஷார் பற்றியே பேசணும், அது வரைக்குமே வந்து டுஷார் பற்றி எதுவுமே பேசக்கூடாது, ரொம்ப கிளியர் கட்டாக சொன்னாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து ஆல்மோஸ்ட் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. உன்னோட கேம் நல்லா இருக்குது, நல்லா ப்ளே பண்ணுறாங்க. ஆரோரோட கேமே நல்லா தான் இருக்குது. ஸோ நல்ல மாற்றங்கள், நல்ல சேஞ்சஸ்ஸு, ஸோ நல்லா கவுண்டர் கொடுக்குறது, நல்லா பேசுகிறது எல்லாம் வந்து வேறு லெவலில் தமிழையே வந்து ரொம்ப கிளியர் கட்டாக பேசுகிறாங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்க பேசுகிறாங்க, உள்ளே பேசுகிறாங்களா, அவங்க கூட கம்பேர் பண்ணால் இவங்க ரொம்ப நீட்டாக கிளியர் கட்டாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது, எனக்கு ஃபீல் ஆகுது அப்படி. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரமோவில் இவ்வளோ காட்டியிருக்காங்க. இதுக்கு மேலே ரியலாக என்னென்ன காட்ட போகிறாங்க. ஸோ நம்ம பார்வதியோட ஃபேமிலி மற்றும் வந்து ஆரோரா ரியாவும் ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் இன்னொரு நபர் கமருதீன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க 3 பேருமே இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ என்ன எல்லாம் நடக்க போகுதுன்னு நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மக்கள். அதுக்கு முன்னாடி சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பார்த்து பண்ணுங்க மக்களே. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.